இனி இஸ்ரேலால் மேற்கு கரையில் குடியேறியவர்களை பாதுகாக்க முடியாது. ஹமாஸ் தலைவர் மஹ்மூத் மர்தாவி பகிரங்க எச்சரிக்கை. 7 ஆண்டுகளுக்குள் 50% பேர் இலக்கு. ஆர்த்தடாக்ஸ் யூதர்களுக்கு இஸ்ரேல் அரசு கொடுத்த அதிர்ச்சி. சிரியாவை விட்டு வெளியேறுகிறதா ரஷ்ய படை? இராணுவ வாகனங்கள் விமானங்களின் நடமாட்டத்தால் பரபரப்பு. சிரியாவின் எதிர்காலத்திற்கான சாவி துருக்கியின் கையில் உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். அமெரிக்காவில் பள்ளிக்குள் நடந்த பயங்கர துப்பாக்கிச் சூடு. 15 வயது மாணவி சரமாரியாக சுட்டதில் 3 பேர் பலி. பள்ளி குழந்தைகளின் அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு உம்ரா ஆஃபர். கட்டணம் வெறும் 84,900 ரூபாய் மட்டுமே. மரியம் ஹஜ் சர்வீஸ். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை எவ்வளவு முயன்றாலும் இனி மேற்கு கரையில் குடியேறிய இஸ்ரேலியர்களையும் வீரர்களையும் பாதுகாக்க முடியாது என ஹமாஸ் தலைவர் மஹ்மூத் மர்தாவி எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் தூண்டுதலின் பேரில் பாலஸ்தீன பாதுகாப்பு படையால் கொல்லப்பட்ட ஜெனின் படை தளபதிகளில் ஒருவரான யசீத் முகமது ஜெய்ஷாவுக்கு பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் சார்பில் இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஹமாஸ் தலைவர் மஹ்மூத் மர்தாவி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் ஆக்கிரமிப்பை உயிர் தியாகம் செய்து கூட தடுத்து நிறுத்த தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேற்கு கரையை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ள பாலஸ்தீனிய ஆணையம் உடனடியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு உதவுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரித்துள்ள அவர் மேற்கு கரையில் உள்ள போராளிகளுக்காக உதவ வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். பாலஸ்தீனிய ஆணையம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு ஆதரவாக செயல்படுவது போராளிகளை படுகொலை செய்து எதிர்ப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஒவ்வொரு பாலஸ்தீனியர்கள் மற்றும் பாலஸ்தீன பிரிவுகள் ஒன்றிணைந்து பாலஸ்தீனிய ஆணையம் அதன் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் மேற்கு கரையில் பாலஸ்தீன பாதுகாப்பு படையினரால் தளபதி யசீத் முகமது ஜெய்ஷா உட்பட 13 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 7 ஆண்டுகளுக்குள் 50% தீவிர ஆர்த்தடாக்ஸ் யூத ஆண்களை இஸ்ரேல் இராணுவத்தில் சேர்க்கக்கூடிய வகையில் புதிய சட்ட மசோதாவை கொண்டு வரப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் நீண்ட காலமாக மத பள்ளிகளில் படிக்கக்கூடிய தீவிர யூதர்களுக்கு இராணுவத்தில் சேர விலக்களிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இது சமத்துவத்தை மீறும் செயல் என்று இஸ்ரேலில் உள்ள மதசார்பற்ற அமைப்புகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இஸ்ரேல் உச்சநீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலின் கட்டாய இராணுவ சேவை மற்றும் குடிமக்களைப் போலவே தீவிர ஆர்த்தடாக்ஸ் யூதர்களுக்கும் பொருந்தும் என்று தீர்ப்பளித்தது. இதற்கு ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அவர்களை கட்டாயப்படுத்தி இராணுவத்தில் சேர்ப்பதற்கான புதிய வழிகாட்டுதல்கள் உடன் கூடிய மசோதா இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன்படி மத பள்ளிகளில் தங்களது பிள்ளைகளை சேர்க்க தவறுபவர்கள், இராணுவம் சம்பந்தமான அறிவிப்புகளை புறக்கணிப்பவர்கள், இராணுவத்தின் நோட்டீஸுக்கு பதிலளிக்காதவர்கள் மீது சட்ட நடவடிக்கை பாயும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட மசோதா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் ஆளும் கூட்டணியின் சரிவுக்கு வழிவகுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. திங்கட்கிழமை சிரியாவின் டார்டஸ் நகரை நோக்கி ரஷ்ய இராணுவத்தின் வாகனங்கள் நடத்திய அணிவகுப்பு அந்நாட்டில் மட்டுமல்ல இஸ்ரேலிலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. சிரியாவின் முன்னாள் அதிபரான அல் ஆசாத் ரஷ்யாவுடன் நெருங்கிய நட்பில் இருந்தவர். அவருக்கு கிளர்ச்சியாளர்களை அடக்க ரஷ்யா சப்போர்ட் செய்ததும் தற்போது அவர் மாஸ்கோவில் குடும்பத்துடன் தஞ்சமடைந்திருப்பதும் அனைவரும் அறிந்த செய்தி. சிரியாவில் உள்ள தனது ரஷ்ய இராணுவ தளங்கள் பாதுகாக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதன் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே அல் ஆசாத்திற்கு ரஷ்யா அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது சிரியாவில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசாங்கம் ரஷ்ய இராணுவ தளத்திற்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு தரும் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. மற்றொரு புறம் இஸ்ரேல் சிரிய இராணுவ தளங்கள், ஆயுத கிடங்கள், ரசாயன ஆலைகள், போர் கப்பல்களை அழித்து நாசமாக்கியுள்ளது. இதனால் சிரியாவில் இருந்து ரஷ்யா தனது இராணுவ விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், இராணுவ வாகனங்களை வெளியேற்றி வருவதாக கூறப்படுகிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் தெற்கு சிரியாவில் உள்ள லடாக்கியா நகர் மற்றும் ரக்கா கிராமப்புறங்களில் உள்ள ஐன் இசா, டெல் அல் சம்ன் தளங்களை விட்டும் ரஷ்யா இராணுவம் வெளியேறியதாக மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பகம் அறிவித்துள்ளது. 2017ஆம் ஆண்டில் அசாத்தின் அரசு ரஷ்யாவிற்கு
ஹெமிமிம் விமானத்தளம் மற்றும் டார்டஸ் கடற்படை தளத்தை 49 ஆண்டுகளுக்கு இலவச குத்தகைக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. தற்போது டார்டஸ் நகரை நோக்கி ரஷ்ய இராணுவ வாகனங்கள் முன்னேறுவது தங்களது கடற்படை தளத்தில் உள்ள கப்பல்கள் மூலமாக நாடு திரும்புவதற்காகத்தான் என்கின்ற பேச்சு கிளம்பியுள்ளது. சிரிய அதிபர் பஷார் அல் ஆசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதன் பின்னணியில் துருக்கி இருப்பதாக அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் உள்ள அவரது எஸ்டேட்டில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய அவர், துருக்கி மிகவும் புத்திசாலித்தனமாக சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பை அரங்கேற்றியதாகவும் இதனால் நிறைய உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ள அவர் இதனை நட்பற்ற கையகப்படுத்துதல் என்று வரையறுத்துள்ளார். அதாவது, எதிர்பார்க்காத தருணத்தில் சிரியா அதிபரிடமிருந்து துருக்கி நாட்டை கையகப்படுத்தியதாக கூறியுள்ளார். ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் தலைமையிலான கிளர்ச்சி குழுக்களால் நாடு முழுவதும் திடீர் தாக்குதலை தொடர்ந்து அல் ஆசாத் வேறு வழியின்றி நாட்டை விட்டு வெளியேறினார். துருக்கிய ஜனாதிபதி ரஜப் தய்யிப் எர்டோகன் நீண்ட காலமாக அல் ஆசாத்தின் ஆட்சியை எதிர்த்து வந்ததோடு வடமேற்கு சிரியாவை தளமாக கொண்ட கிளர்ச்சியாளர்கள் குழுவான சிரியா தேசிய இராணுவத்திற்கும் அவர் ஆதரவளித்து வந்தார். இதன் மூலம் சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை கைப்பற்றவும் ஆசாத் நாட்டை விட்டு வெளியேறவும் துருக்கி பின்புலமாக இருக்கலாம் என்று ட்ரம்ப் கருதுகிறார். சிரியாவிலிருந்து படைகளை திரும்ப பெறும் எண்ணமில்லை என்பதை ட்ரம்ப் உறுதியாக தெரிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு முதலே சிரியாவில் உள்நாட்டு கலவரம் தொடர்ந்து வந்ததால் அதன் எதிர்காலம் என்னவென்றே யாருக்கும் தெரியாது என்று கூறியுள்ள அவர், சிரியாவிற்கான திறவுகோலை துருக்கி வைத்திருக்கும் என்று எண்ணுவதாக கூறியுள்ளார். அமெரிக்காவில் நிலவி வரும் துப்பாக்கி கலாச்சாரம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மற்றொரு அதிர்ச்சியான சம்பவத்தை கொடுத்துள்ளது. அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் மேடிசனில் உள்ள அபெண்டன்ட் லைஃப் கிறிஸ்டியன் பள்ளியில் நடத்தப்பட்ட கொடூர துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. பள்ளி வளாகத்திற்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த 15 வயது மாணவி கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சரமாரியாக சுட்டுள்ளார். இதில் பள்ளி ஆசிரியர், ஒரு இளைஞர் மற்றும் ஒரு மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 9 மாணவர்கள் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் சிலர் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. துப்பாக்கிச் சூடு நடத்திய மாணவியின் பெயர் நடாலி ரூப்னோ என்றும், சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்ததும் துப்பாக்கிச் சூடு நடத்திய மாணவி தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடந்து வருவதாகவும் அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவில் தனிநபர்கள் துப்பாக்கி வைத்துக்கொள்ள அனுமதி உள்ளது. துப்பாக்கி வாங்கவும் வைத்திருக்கவும் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்தாலும் தனிநபர்கள் மக்கள் மீது திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்துவது அமெரிக்காவில் தொடர்ந்து வருகிறது. வடக்கு காசாவில் இறங்கி அடித்த ஹமாஸ், இஸ்ரேல் கட்டுப்பாட்டு மையம் காலி. வடக்கு காசாவில் ஜபாலியா முகாமின் மையத்தில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தின் மீது தாக்குதல். இஸ்ரேலின் மெர்காவா டேங்கரையும் பொடி பொடியாக்கிய ஹமாஸ் போராளிகள். தவிடுபொடியான ஆக்கிரமிப்பு படையின் இராணுவ வாகனங்கள். ஹமாஸ் அதிரடியால் ஆடிப்போன இஸ்ரேல். ரஃபாவின் கிழக்கு அல்ஜெனினா பகுதிக்குள் ஊடுருவிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வாகனங்கள் மீது ஹமாஸ் சரமாரி தாக்குதல். வடக்கு காசாவை நோக்கி முன்னேற முயன்ற இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு பெரும் பின்னடைவு. இறந்த பேர குழந்தைகளுடன் இணைந்த கலீத் நபால் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டார். கடந்த ஆண்டு காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த தனது 3 வயது பேத்தியின் உடலுக்கு பிரியாவிடை கொடுத்த முதியவர் கலீத் நபானின் புகைப்படம் வைரலாகி உலகையே உலுக்கியது. தற்போது மத்திய காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் கலீத் நபான் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காசாவில் விரைவில் போர் நிறுத்தம். பணைய கைதிகள் விவகாரத்தில் இருதரப்பிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல். காசாவில் உள்ள பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான ஒப்பந்தம் விரைவில் இறுதியாக வாய்ப்பு. எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒப்பந்தம் இருதரப்பும் ஏற்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தகவல். நெதன்யாகு தலையீடு இல்லை என்றால் விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் என ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் பிரதமர் மீதான குற்றவியல் வழக்கு விசாரணை ரத்து.
நீதிபதியிடம் ரகசிய கோரிக்கை வைத்த நெதன்யாகு செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் நடக்கவிருந்த குற்றவியல் விசாரணை ரத்து. சிறப்பு சூழ்நிலைகளை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நெதன்யாகுவின் பாதுகாப்பு குழு விளக்கம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சிரியாவை விட்டு தப்பி ஓட நினைக்கவில்லை. சிரியாவை விட்டு வெளியேறிய முன்னாள் அதிபர் அல் ஆசாத் முதன்முறையாக விளக்கம். ஒருபோதும் பதவி விலகுவதையோ அல்லது அடைக்கலம் தேடுவதையோ தான் ஒருபோதும் கருதவில்லை என்றும், போரின் இறுதிக்கட்டத்தின் போது தான் வெளியேறியது திட்டமிடப்பட்டது அல்ல என்றும் அல் ஆசாத் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனம் மற்றும் லெபனானுக்கு தனது ஆதரவை மீண்டும் வலியுறுத்திய அவர், சிரியாவை கைவிடவோ காட்டிக் கொடுக்கவோ செய்வேன் என்ற குற்றச்சாட்டையும் மறுத்துள்ளார். 10 ஆண்டுகளில் இப்படி பார்த்ததில்லை. இஸ்ரேலின் தாக்குதலால் ஆடிப்போன மனித உரிமைக்கான சிரியா கண்காணிப்பகம். சிரியாவின் கடலோர பகுதியான டார்டஸில் உள்ள இராணுவ தளத்தை குறிவைத்து தாக்கிய இஸ்ரேல் கடந்த 10 ஆண்டுகளிலேயே மிகப்பெரிய தாக்குதல் என மனித உரிமைக்கான சிரியா கண்காணிப்பகம் தகவல். டமாஸ்கஸில் அவசர கூட்டம், அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் குர்திஷ். நாட்டில் நடக்கும் அனைத்து சண்டைகளையும் முடிவுக்கு கொண்டுவர வடக்கு சிரியாவில் உள்ள குர்திஷ் கோரிக்கை. சிரியாவின் பிற அரசியல் சக்திகளுடன் டமாஸ்கஸில் அவசர கூட்டம் நடத்த அழைப்பு. அரசியல் செயல்பாட்டில் பெண்கள் திறம்பட பங்கேற்கவும் குர்திஷ் சமூகம் அழைப்பு விடுத்துள்ளது. சிரியாவிற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து ஆதரவு. சிரியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை ஆதரிப்பதாக அமெரிக்கா, இங்கிலாந்து அறிவிப்பு. சிரியாவின் நிலைமை மற்றும் அங்கு புதிய அரசாங்கத்தை உருவாக்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவும் புதிய அரசாங்கத்திற்கு இரு நாட்டு பிரதிநிதிகளும் அழைப்பு விடுத்துள்ளனர். அனைத்து ஆயுத பிரிவுகளும் கலைக்கப்படும். சிரியா நிர்வாகத்தின் புதிய தலைமை தளபதி அபு முகமது அல் ஜுலானி அறிவிப்பு. சிரியாவில் புதிய அரசின் இராணுவத்திற்கு மட்டுமே ஆயுதங்களை வைத்துக்கொள்ள அனுமதி. போரில் அழிந்த வீடுகளை கட்டி எழுப்புவதற்கும் இடம்பெயர்ந்தவர்களை மீள் குடியமர்த்துவதற்குமே முன்னுரிமை அளிக்கப்படும் என சிரியாவின் தலைமை தளபதியுமான அபு முகமது அல் ஜுலானி அறிவித்துள்ளார். அன்பு சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளி குழந்தைகளின் அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு மரியம் ஹஜ் சர்வீஸின் உம்ரா ஆஃபர். பயண நாட்கள் டிசம்பர் 23, 24. விமான டிக்கெட், விசா, உணவு, தங்குமிடம், மக்கா, மதீனா, ஜியாரத், ஜம்ஜம் உட்பட பல வசதிகள். கட்டணம் வெறும் 84,900 ரூபாய் மட்டுமே. இதேபோல ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத உம்ரா, புனித ரமலானின் முதல் 15 நாட்கள், கடைசி 15 நாட்கள், ரமலான் 1 மாத உம்ரா உள்ளிட்ட பல்வேறு சேவைகள். மேலும் விவரங்களுக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ், செல் 9445357262 and 85239082888.